செல்வகுமாரின் இரவு 9 மணி வானிலை ஆய்வறிக்கை. பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை காற்றுடன் வெளுத்து வாங்குகிறது. பெய்யாத இடங்களுக்கெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா காரமடை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து கொண்டிருக்கிறது. புஞ்சை புளியம்பட்டியில் இன்றைக்கு மழை பொழியும்னோம். புஞ்சை புளியம்பட்டியில் ஆலங்கட்டி மழை கடுமையாக கொட்டி தீர்த்திருக்கிறது. ஐஸ் கட்டியோடு சேர்ந்த மழை. திருப்பூர் மாவட்ட தலைநகர் திருப்பூருக்கு மழை பொழிவு தொடங்கி கனமழையாக அது கோயம்புத்தூர் மாவட்டத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் திருப்பூர் 2 மாவட்டத்துக்கும் பரவலாகி கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாநகரத்தில் கடும் புழுக்கம் வியர்வையோடு இருக்கும். இந்த வியர்வைக்கு காரணம் அங்கே மழை வரப்போகிறது என்ற அர்த்தம். தாராபுரம் சுற்றுவட்டாரம் மற்றும் அதன் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரத்துக்கெல்லாம் பொள்ளாச்சிக்கெல்லாம் மழை வந்து கொண்டிருக்கிறது. நேற்றை விட கூடுதல் மழை பொழிவு கூடுதல் பரப்பிலே இருக்கும். அதே போல் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் மழை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு வங்கக்கடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட ஆந்திர எல்லையோரம் உட்பட டெல்டா உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகாலைக்குள் வந்து சேரும். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை பொழுது தீவிரம் குறைந்திருந்தாலும் மாலையில் நல்ல மழைப்பொழிவு இருந்தது. மீண்டும் அதிகாலையில் மழைப்பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக. நாளை மதியத்திற்கு பிறகு நாளை மாலை இரவு, நாளை நள்ளிரவு, நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை பெய்யக்கூடிய மழை இன்னும் வலுவானது. ஆகவே கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை கண்டிப்பாக சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் வரும். திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட மழை சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து பாலக்காட்டு கணவாய் வரைக்கும் போய் கொடுத்துவிட்டு மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி பல மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்க இருக்கிறது. நாளை ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாளை மாலை இரவு உறுதியாக கொடுக்கும். நாளை மாலை இரவு, நாளை மறுதினம் அதிகாலையும். இப்படி வெள்ளிக்கிழமையும் மழை இருக்கிறது. ஆக இதுவரை மழை இல்லை என்ற கவலை வேண்டாம். ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். இது வெப்பச்சலன கோடை மழை, ஆலங்கட்டி மழை, காற்றுடன் கூடிய மழை, இடிமழை. இது காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி காரணமாக பெய்தாலும் இரு காற்று இணைவு தரையில் ஏற்படுகிறது. கடும் வெப்பத்தை உருவாக்குவதற்கும் சாதகமாக இருக்கு அந்த காற்று சுழற்சி. ஆகவே அதாவது வெப்பம்னு சொல்ல முடியாது, குறைந்த அழுத்தம், புழுக்கம், வியர்வை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த காற்று சுழற்சி அமைப்பு இருக்கிற காரணத்தினால தான் ஆலங்கட்டி மழை. அதாவது கிழக்கு மேற்கு திசை காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து வளிமண்டலத்திற்கு போகும் பொழுது மேலடுக்கில் 2 காற்று இணைவால் அதிக அழுத்தத்திற்கு உட்பட்டு அது என்ன ஆகுதுன்னா ஐஸ் கட்டியாக மாறுது. அன்றைக்கு மாலையில் கிழக்கு மேற்கு திசை காற்று கடற்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி அல்லது மரங்களால் குளிர்வித்து அது ஐஸாக பொழியுது, மழையாகவும் பொழிகிறது. அது அந்த நாளில் குளிர்விக்க சாதகம் இல்லைன்னா அடுத்த நாள் குளிர்விக்க போகும் வரைக்கும் வளிமண்டலத்தில் இருந்து கொண்டு நல்ல ஒரு ஹார்ட் ஃபார்மாக ஃபுல் ஃபார்ம் ஆகி அடுத்த நாள் கிழக்கு காற்று மேற்கு திசை காற்று குளிர்விக்கும் காற்று கிடைச்சதும் அது மீண்டும் மெல்ட் ஆகி கொட்டுரும். இப்படித்தான் சில நேரங்களில் மெல்ட் ஆகி கொட்டி பெருந்துருளாக விழுந்துடும் ஐஸ் இல்லாமையே. இப்படித்தான் இருக்கும். கடலோரத்தில் ஐஸ் கட்டி மழைக்கு வாய்ப்பு இல்லை, கடலோரத்துக்கு இருக்காது. உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டம், கர்நாடக, கேரள எல்லையோரம் உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே, நாமக்கல் வரைக்கும் தான் ஐஸ் கட்டி மழைக்கு இருக்கும். திருச்சி வடக்கு வரைக்கும் தான் ஐஸ் கட்டி மழை இருக்கும். அதுக்கு கிழக்கே டெல்டாவுக்கு இருக்காது. எங்காவது ஒரு இடத்துல அது இந்த பெரம்பலூர் இந்த பகுதியில் எங்காவது இருக்கலாமே தவிர, கள்ளக்குறிச்சிங்க இருக்கலாம், திருவண்ணாமலையில் இருக்கலாம், வேலூர், திருப்பத்தூரில் இருக்கலாமே தவிர கிழக்கே வாய்ப்பில்லை. கிழக்கே பெருந்தூரல் மழைப்பொழிவு, குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் மழைப்பொழிவு, குறைந்த நேரத்தில் கொட்டும் வேகமாக நிறைய ஸ்போர்ஸாக கொய்யக்கூடிய மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை இருக்குது. நாளை பகல்லையும் ஆங்காங்கே இருக்கும். இன்றைக்கி வேதாரண்யத்தில் பெய்தது போல் டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களையும் ஆங்காங்கே இருக்கும். கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டாவிற்கு நாளை பகல்லையும் மழை இருக்குது ஒரு சில இடங்களில். நாளை மாலை இரவு டெல்டாவிற்கு உறுதியாக, நாளை நள்ளிரவு, நாளை மறுதினம் அதிகாலை கனமழை காத்திருக்கிறது என்பதையும், தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்திற்கும் நல்ல மழை இருக்குது. நாளை மறுநாள்லாம். வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்குது. 22ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். இதில் இந்த அறிக்கைக்கு பின் நிறைய மழை குறித்த தகவலும், அதில் உங்கள் ஊர் பற்றிய மழை குறித்த தகவலும், அவர்கள் கேட்கும் பொழுது ஏற்படுத்தக்கூடிய வினாக்களுக்கு பதிலளிக்கும் பொழுது அது உங்கள் ஊர் வானிலையும், உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை பெய்யும் என்பதையும் அதில் விளக்கமாக வழங்கியிருப்பேன். இறுதி வரை கேட்டுப்பேன் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, என் பேர் வெங்கடேஷங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பேபுரம் பக்கத்துல நாகநல்லூர் ஏரியால இருந்து பேசுறேங்க. நீங்க காலையில சொன்ன மாதிரி உங்க வானிலை கேட்டுட்டு டபக்குன்னு வைக்கோலை சுத்தி உடனே ஆளை விட்டு தூக்கி அடுக்கணும். கரெக்டா 6 மணிக்கும் நல்ல மழைங்க, ஒரு
சரியான காத்துங்க. அத்திங்கட்டி ஆலாங்கட்டி பயங்கரங்க. ஆனா நல்ல மழை பெஞ்சிரு. எங்க ஏரியால இப்ப கரண்ட் இல்லைங்க. காலையில தான் எவ்வளவு சேதங்கிறது தெரியும். ஏன்னா முத்து சொன்னா நிறைய பேருக்கு தண்ணி வானிலை கேட்டு தண்ணி விடாம விட்டவங்க காடு சாயாம இருந்திருக்கும். சில பேர் கேட்காம விட்டுற காடு சாஞ்சிருக்குங்க. கண்டிப்பா காலையில தான் நிலவரம் தெரியும். எங்க ஏரியால கரண்ட் வேற இல்லைங்க. நன்றிங்க. போட்டீங்களா? எப்படிங்க? டிஎம்சில நெல் கொட்டி இருக்குதுங்க. அதுதான் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. கொஞ்சம் பள்ளத்துல இருக்கும், கொஞ்சம் நனைஞ்சிருச்சுங்க. பக்கத்து ஊர் டிஎம்சில கொஞ்சம் சீக்கிரம் வளர்க்குறாங்க. இந்த ஊர்ல கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. டிஎம்சில கொஞ்சம் கொட்டிங்க. கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. அது கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க. வெய்ய அடிச்சுச்சுன்னா ஒரு நாளைக்கு மூடி வைக்க சொல்லியிருந்தேன் காலையில தான். அதெல்லாம் மூடியெல்லாம் வச்சுட்டோங்க. அந்த பள்ளத்துல இருக்கிறதுனால அந்த தண்ணி தேங்குதுங்களா? ஆமா ஆமா ஆமா. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மெயினா எங்களுக்கு மாட்டுக்கு அந்த வைக்கோல் நீங்க காலையில சொல்லி நாங்க எடுத்து வைக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு அச்சா பண்ணி நட்டுருந்தோம். 120 கட்டு கோலையா ஒண்ணும் இல்லாம போயிருக்கோம். அப்படியே வெள்ளி காசாட்டம் எடுத்து அடுக்கி தார்பாய் போட்டுட்டுங்க. உங்களுக்கு வந்து உங்க கைய காலணிச்சு ஒரு கும்பல் போட்டுக்கிறோம். அடிக்க முதல் மழைக்கு அது போன வருஷம் போன வருஷம் ஒரு டைம் நீங்க ஒரு போன் பண்ணி உங்ககிட்ட பேசினேன். நீங்க சொன்னீங்க இன்னைக்கு மழை பெய்யணும். இதே மாதிரிதான் ஜஸ்ட் மிஸ் தான். எல்லாமே ஜஸ்ட் பால் தாங்க. போன டைம் எடுத்து இதே மாதிரி அழுகுறதுன்னா அன்னைக்கு மழை பிடிச்சி 3 டைம். அதாவது எப்பன்னா தீபாவளி டைமுங்க. கரெக்ட். தீபாவளி டைம் தாங்க. தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் மழை இல்ல. அந்த தீபாவளிக்கு முன்னாடி பாருங்க, நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மழை பிடிச்சு பாருங்க. அந்த மழையில அதே மாதிரி குளத்தை காப்பாத்தி எடுத்தேங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆனா அன்னைக்கு கூட கொஞ்சம் நிறைய விட்டுட்டு இன்னைக்கெல்லாம் பர்ஃபெக்டா எடுத்துட்டேங்க. உங்களுக்கு நன்றிங்க, பெரிய நன்றிங்க. உங்களுக்கு ஒரு சரிங்க வச்சுட்டுங்களாயா? நன்றிங்க. பகல்ல வெயில் இருக்கும், அதை நனைஞ்சதை காய வச்சிருக்கீங்க. அப்புறங்க இன்னொன்னுங்க, நானு என் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க. நான் அடிக்கடியெல்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டேன். எனக்கு என்னைக்காவது ஒரு அர்ஜென்ட் சொல்லணும்னா போன் பண்றேன். நீங்க பிஸியா இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. ரெஸ்டா இருக்கு நீங்களே கூப்பிடுங்க. நான் அடிக்கடியெல்லாம் கூப்பிட மாட்டேங்க. நன்றிங்க. வணக்கம் மூர்த்தி. இந்த ஆலங்கட்டி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் ஜவளகிரி ஊராட்சி கொல்லப்பள்ளி ஸ்டாப்பில் நம்ம வீட்டு முன்னாடி விழுந்திருக்கக்கூடிய ஆலங்கட்டி. இது வந்து 3% ஆலங்கட்டியானா 1% மழை. ஏன்னா வெளியில் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே நின்று இது வீடியோ பிடிச்சிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஆலங்கட்டி 20-25 ஆண்டுகளாக நான் என்றைக்குமே பார்க்காத அளவுக்கு வெறும் ஆலங்கட்டி தான். ஒரு அடி நின்று இருக்க கரெக்டாக. ஆனால் வந்து வெளியில் போக முடியாத, கொஞ்சம் தான் காலையில் தள்ளி பார்த்தா, கையில் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ பயங்கரமான மழை, அவ்வளோ ஆலங்கட்டி. பாதி தண்ணி உப்பு, பாதி தண்ணி பாதி ஆலங்கட்டி. ஆனால் இந்த பகுதியில் தக்காளி, சாமந்தி, இது இல்லாமல் வந்து காய்கறிகள், பீன்ஸு, மொட்டைக்கோசு, பூக்கோசு எல்லாமே வந்து பயங்கரமாக சேதாரமாகும் வாய்ப்பு. இது வாய்ப்பு கிடையாது, 100க்கு 100%. இது எல்லாம் அடிதான். மிளகாய் எல்லாம் பயிர்களுமே ஒரு விளைச்சல் கூட வராத அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம தளி ஒன்றியத்தில் ஜவளகிரி தளியிலேருந்து ஒசூர் பேலகண்டப்பள்ளியிலேருந்து இதே மாதிரி மழை பெஞ்சிருக்குது. ஆலங்கட்டி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு மழை, இந்த அளவுக்கு ஆலங்கட்டி வந்து இன்றைக்குமே இல்லாத, 20 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஆலங்கட்டிங்கள் வந்து இன்றைக்கி விழுந்திருக்கு. இன்னும் சில வீடியோங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது, ஃபோட்டோகள் எல்லாமே அனுப்புகிறீங்க. ஆனால் அரை அடி தண்ணி அண்ணா 1 அடி ஆலங்கட்டி நின்று இருக்கு. இந்த வீடியோவில் வெள்ளையே தெரியுது, முழுக்க வந்து வெறும் ஆலங்கட்டி தான். இது வந்து இந்த வரலாற்றிலேயே 20-25 ஆண்டுகளை இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து இந்த ஆலங்கட்டி விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் BK கணேஷ் ரெட்டி பதிவிட்டிருக்கிறேன்.